ஒரு யங் கப்பிள் ஒரு பொண்ணு கோச்சிட்டு போகுது, ஒரு பையன் பின்னாடியே போய் சமாதானப்படுத்தி டான்ஸ் ஆடுறான் அப்படின்னா அது நமக்கு கிரிஞ்சா தெரியறது இல்லை. ஆனா ஒரு 40+ இருக்கிற கப்பிள்ஸ் இதை பண்ணா நமக்கு கிரிஞ்சா தெரியுது. இன்னைக்கு நம்ம இந்த கப்பிள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போறோம். என்ன அடி அடிக்கிறீங்க, பாவம் இல்லையா இவங்க? பொதுவாக நாம ஒரு கப்பில் மரியாதையோட மென்ஷன் பண்ணுறதுக்காக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்பவும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு கேட்டு பழகின நமக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு சொல்கிறதுக்கு தான் வசதியாக இருக்கும். ஆனால் நம்ம வனிதாக்கா அது என்ன ஆம்பளைங்களை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா, பொம்பளைங்களை ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு புரட்சியை பண்ணி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படி ஒரு ஃபெமினிஸ்ட்டை பார்த்து எப்படி அவங்களுக்கு கலாய்க்க தோணுது அப்படின்னு உங்க எல்லாத்தையும் நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆரம்பிக்கலாமா? நம்ம வனிதாக்காவும் ராபர்ட் மாஸ்டரும் இந்த படத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அப்படியே சொல்ற ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லு. இவங்களுக்குள்ள அழகழகான சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். சரி, நீங்க எதுக்காகலாம் சண்டை போடுவீங்க? நம்ம வனிதாக்காவுக்கு 39 முடிஞ்சு 40 வயசு ஆகுதான். அதுக்கு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொன்னதுக்கு சண்டை. I'm not 40. It's not my birthday. நம்ம பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கலன்னு சண்டை போடுற பொண்டாட்டிங்களை பார்த்துருப்போம். ஆனா என் பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏன்டா எனக்கு ஞாபகப்படுத்தன்னு சண்டை போடுற பொண்டாட்டியை பார்த்துருக்குறோமா? இல்லப்பா, அந்த மாதிரி பொண்டாட்டிங்க இந்த யூனிவர்ஸ்லேயே இல்லைப்பா. நம்ம வனிதாக்காவோட அம்மா ஷக்கீலா. வனிதாக்காவுக்கு 2 சிஸ்டர்ஸ். நம்ம வனிதாக்கா வந்துட்டு அவங்க அப்பாவோட கடையில் கேக் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பரோட்டா குக்கா? ஐயோ, அவன்கிட்ட சொல்றத உன்கிட்ட சொல்லட்டுமா? நான் பேக்கர். நீங்கள் பேக்குன்னு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, சொல்லாமே நீங்கள் பேக்குன்னு தெரியுது. நம்ம வனிதாவோட அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம வனிதாக்காவே 40+ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 60+ இருக்காது. இந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, இந்த ஃபேமிலியை பற்றி இந்த படத்தை நம்ம முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பா நல்ல குடும்பம்டா அப்படிங்கிற மாதிரி தோணும். உங்களோடது நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறாரு. ஐயா, அவர் சொன்னது அப்படி எடுத்துக்க கூடாதுமா, கொஞ்சம் மாடுலேஷனை மாத்திப்பாரு. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். இவங்களுக்குள்ள வந்த இந்த கருமத்தை ஒரு சண்டைன்னு வேற நினைச்சுக்கிட்டு பின்னாடியே ஒரு பாட்டு பாடி ஓடிட்டு இருக்காரு. இந்த பாட்டுல ஒரு வரி வரும், அந்த வரி நோட் பண்ணுங்க. கேட்டிங்களா கேட்டிங்களா? இன்னொரு தடவை போடுறேன், கேளுங்க. கேட்டிங்கல்ல? அனுபவிக்கிறதுக்கெல்லாம் வயசு முக்கியம் இல்லைங்க. அதுவும் அந்த பாட்லயே இந்த படம் இப்படி தாண்டா இருக்கும், 40+ ஆன்டிஸ் எல்லாம் சேர்ந்து லூட்டி அடிக்கிறதாண்டா இந்த படமே அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி தான் இந்த படத்துக்குள்ள நம்மளை கூட்டு போறாங்க. இருந்தாலும் நம்மளால கனெக்ட் ஆக முடியல. சரிப்பா, இந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வனிதாக்காவுக்கு என்ன கருமை இது? குழந்தை கத்துற சத்தம் சார். குரங்கு மாதிரி கத்திட்டு குழந்தை கத்துற சத்தங்கிறான். நம்ம வனிதாக்காவுக்கு ஒரு குழந்தை வேணுமா. ஆனால் நம்ம ராபர்ட் மாஸ்டருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல துளிக்கூட இஷ்டம் இல்லை. எனக்கு நீ தான் குழந்தை, உனக்கு நான் தான் குழந்தை அப்படின்னே வாழ்ந்து முடிச்சிடலாங்கிறாரு. முடியாது 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 முடியாது, எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறாங்க வனிதாக்கா. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிறது தான் இந்த படமே. இந்த படத்துல நிறைய கலவைகள் வேற இருக்குது. ஒரு பக்கம் இருந்து பார்த்தா முதியோர்களின் முருங்கைக்காய் சிப்ஸ் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுல விசேஷம் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு மலேசியன் தமிழ் மூவி பார்த்துட்டு இருக்கிற ஃபீலிங்லாம் வரும். எதனால இந்த மலேசியன் தமிழ் மூவி பார்க்குற ஃபீலிங் இருக்குன்னா, இந்த வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும். ஆன்டிஸ் தான். Officially I became an auntie. ஏன்னா I'm 40. I became an auntie. இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்போ ஓடிட்டு இருக்கிறதே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வனிதாக்கா எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா? முதல்ல ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன், கேளுங்க. நம்ம வனிதாக்காவும் ஒரு மொட்டையும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்துட்டு உகாண்டாவில் இருக்கிறவனுக்கே ஒன்றும் புரியாத மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ಮುಂಡ ಸಾಕಷ್ಟು ಸ್ಲೇದಿ ಮಾಲ್ ದಿಂಡಾ ಟಿವಿ ರಿಮೋಟ್ ತೊಂಬತ್ತೊಂಬತ್ತೊಂಬತ್ತು ದೀದಿ ಮಾಲ್ ದಿಂಡಾ. நம்ம வனிதாக்கா எஸ்கியூஸ் மீ அப்படின்னா வந்து முத்தம் கொடுப்பாரு. Excuse me. எனக்கே முத்தம் கொடுக்குறியா, உனக்கு எவ்வளவு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெலுங்குல கேட்டா கட்டி பிடிச்சு போடுறாரு. இருங்க, நான் வந்துட்டு பத்திரிகையை கூப்பிடுறேன், பிரஸ் பிரஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுன்னு வேற சொல்ற. எல்லாரும்
பாத்துட்டு இருந்தீங்க நான் என்ன புதுசா ரியாக்ட் பண்றது நம்ம மாஸ்டர் எல்லாத்தையும் மாஸ்டர் கிளாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தமிழ் பேசுறாரு. மணிக்கு எழுச்சி வாக்கிங் போற பேர்ல யாரா இவன் இவ்வளோ நேரம் காலக்கைய பாஷை பேசிட்டு இருந்தான், கால் நடுவில் இருக்கிறது வேலை செஞ்சதும் தமிழ் பேசுறான். இப்படித்தான் வந்துட்டு நம்ம வனிதா அக்காவுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் கல்யாணமே ஆயிருக்கு. அசிங்கமா இல்ல உனக்கு? லவ் என்ன பண்ணிக்கோ, கல்யாணம் மட்டும் பண்ணிக்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கல்யாணம் ஆன புதுசுல நம்ம ராபர்ட் மாஸ்டர் குழந்தை வேணும்னு சொல்லியிருக்காரு, வனிதா அக்கா தான் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வனிதா அக்கா வேணும்னு சொல்றாங்க, ராபர்ட் மாஸ்டர் வேணாங்கிறாரு. எல்லாம் உண்டுடா, டேப் போட்டு ஆவட்டணும். என் கையை தூக்கி வைக்கவே எனக்கு 2 கை தேவைப்படும்டா. இந்த படத்துல வில்லனே இல்லைன்னு நினைக்காதீங்க, இந்த படத்துலயும் ஒரு வில்லன் இருக்காரு. இனிமேதான் என் வில்லத்தனம் ஆரம்பிக்க போகுது. இப்ப எனக்கு குழந்தை வேணும்னா நான் என்ன பண்ணணும்? உன் அழகை காட்டி அவனை செடியூஸ் செய். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஒரு படி மேல போய் பஞ்சதந்திரம் படத்துல வர தேவயானி மாதிரி நடிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க பாருங்க, அப்படியே அச்சசல் பஞ்சதந்திரம் தேவயானி தான். ஏமாத்திரைய வேற மாத்திரை வச்சு நீ ஏமாத்தி என்ன நீ ஏமாத்திர இல்ல தூக்க மாத்திரை ஏமாத்திர சால்ட் அண்ட் பெப்பரோட நான் தானே சாப்பிடுறேன். ஐயோ, இந்த படத்தெல்லாம் புகழணும்னு உனக்கு எப்படிப்பா தோணுச்சு? வஞ்ச புகழ்ச்சி தானடா, புகழ்ந்து தள்ளிட்டு போவோம். இதை விட வேக்கன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நம்ம வனிதாக்காவும் ராபர்ட் மாஸ்டரோட குழந்தைய தான் வயிற்றுக்குள்ள ஏற்றிக்கிறதுக்கு என்னமோ பண்ணுவாங்க. கிட்ட போய் கில்மாவா பேசுவாங்க. ஐயோ சரி, உங்க ஹஸ்பண்டை வந்துட்டு ஸ்பெர்ம் டொனேஷனாவது பண்ண சொல்லுங்க. அப்படியாவது ஏதாவது பண்றோம்னு சொல்றாங்க டாக்டர். அதுக்கு நம்ம வனிதாக்கா என்ன பண்றாங்க? ஏய் ரெடி பண்ணிட்டு இருக்க. இப்போ நம்ம வனிதாக்கா இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணானா நீங்கள் ஃபோன் மேலேயே வாமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணாங்கன்னு. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஒரு வழியாக நம்ம ராபர்ட் மாஸ்டர் அஜால் குஜாலுக்கு ஒத்துக்கிறாரு. அது எதனால? நம்ம வனிதாக்கா நான் போய் தொழில் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு போனதுனால. கொன்றுவேன் மாமா, கொன்றுவேன் மாமா, கொன்றுவேன், மொத்தமா கொன்றுவேன். இவங்க எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராபர்ட் மாஸ்டர் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்க போறாராம் அப்படின்னு இந்த வில்ல பையன் சொல்லியிருக்கான். இத பார், உன் பேர்லயாவது இருட்டுங்கிறக்கா தான் உனக்கு அறிவுன்னு பேர் வச்சிருக்காங்க, அதையும் கெடுத்துக்காத. நார்மலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? சரி ஒரு கவுன்சிலிங்க்கு கூட்டு போய் பார்க்கலாம்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம மேடம் தாமோ கிட்ட வந்திருக்காங்க. அந்த தாமோ இல்லை, நம்ம செஃப் தாமோ. உனக்கு குழந்தை வேணா எவனோட வெத்துக்குடி என்ன வார்த்தை சொன்னடா? என்ன ஆச்சு? பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? ஒரு வழியாக நம்ம வனிதாக்கா எப்படியோ ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும், பார்க்குற நம்மளுக்கும் அந்த ஹாப்பினஸ் ஃபீல் ஆகணும். ஆனால் இதுதான் டிஃப்ரெண்ட்டான படம் இல்லை. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? அவர் சந்தோஷப்படுறாரு, நீ பிரெக்னன்ட்டா இருக்கிறது பைத்தியம். நீங்கிறதுனால தான் நான் சந்தேகப்படுறேன். ஏய் அவரோடயா அறிவு கட்ட முண்டம். உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன், வாய் முறி. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. இதுங்கெல்லாம் லூசுங்களா, அறவேக்காடுங்களா, அறமெண்டலுங்களா, பைத்தியங்களா? இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது எல்லாம் பச்சை ட்ரெஸ் போட்டால் பைத்தியக்காரங்கன்னு. இதெல்லாம் எப்படிடா நான் சப்போர்ட் பண்ணி பேசுறது? நம்ம வனிதாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ராபர்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சு போயிடுச்சா, அவர் இந்த குழந்தைய பெற்றுக்க ஒத்துக்க மாட்டார். அதனால் இந்த அக்கா தனியாக போய் குழந்தை பெற்றுக்கலான்னு போகுது. இந்த பக்கம் துணை இல்லாத நம்ம ராபர்ட் மாஸ்டருக்கு நம்ம வில்லன் தான் துணை ஏற்படுத்தி தரான். டே வில்லன், வில்லனிசம் பண்ணுண்டா, என்னடா விபச்சார விடுதி கூட்டு போயிட்டு இருக்க? அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. டேய், அவங்க ஒரு பழைய ஹீரோயின்ரா. தெரியுமேடா. அவங்கள கூட்டு வந்து என்னடா ஐட்டம் டான்ஸ் ஆட விட்டுட்டு இருக்கீங்க? வனிதாக்கா பேங்காக்ல இருந்தா செட் ஆகாது, அம்மாவோட அண்ணா ஊருக்கு போயிடலான்னு சித்தூருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க போயிட்டு எவ்வளோ நேரம் காமெடி பண்றோம் அப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வனிதாக்காவுக்கு 8 மாசம். நம்ம ராபர்ட் மாஸ்டர் நினைச்சு ஃபீல் பண்ணி பாடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 40 வயசு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப புருஷன் கூடல நினச்சி ஃபீல் பண்ணுது. இதுவே யங் கப்புள் பண்ணியிருந்தா பாராட்டியிருப்பீங்க, இவங்க பண்ணுறதுனால கழுவி ஊத்துறீங்க அப்படி தானே? அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா ஒன்று நடக்கும். ஏன் வித்யா இந்த கோலத்தில் இருக்கானா? அவன் வயிற்றுல குழந்தைக்கு நான் தாப்பேன் போதுமா? இந்த உண்மையை உன் வாயிலேருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக தான்டா. குடும்பம்னா என்ன ப்ளீஸ். கடைசியாக குழந்தை பிறந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழியாக அந்த குழந்தை பிறந்துருச்சு. சி செக்ஷன் பண்ணி தான் குழந்தைய எடுத்திருக்காங்க. நம்ம வனிதாக்காவும் எப்படியோ பொழைச்சிட்றாங்க. என்னடா இது, சி செக்ஷன் பண்ணால் ஒரு நாளைக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்கடா, இவனடா போய் கிசு கொடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம வனிதாக்காவுக்கு இன்னொரு குழந்தை வேற வேணுமா?
அதை வேணா பெத்துக்காக்கா, இன்னொரு படம்னு மட்டும் எடுத்துடாதக்கா. பைதவே இந்த காவியத்தை நிறைய பேர் காரி துப்பியிருப்பாங்க. இதுக்கு மத்தியில் நான் துப்பினதையும் கேட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.